ஹலோ, வெல்கம் எவ்ரிவான். நம்ம பார்த்துட்ருக்கிற புக் டைனாமிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ் பை டோர்கம் சராதரன். ஓகே, நம்ம இதில் இன்றைக்கி பார்க்க போகிறது, நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா 6 ஃபேக்டர்ஸ் டு எலிமினேட் ஃபார் சக்ஸஸ் பார்த்தோம். என்னென்ன அந்த 6 ஃபேக்டர்ஸ்? ஃபியர், ஹேட்ரட், ஸ்லாண்டர், ட்ரீசன், ஜெலசி அண்ட் ரிவெஞ்ச். இது பயம், வெறுப்பு, அவதூறாக பேசுறது, துரோகம், ஜெலசி பொறாமை மற்றும் பழி வாங்குறது. இதுதான் எலிமினேட் பண்ணணும் சக்சஸ்க்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னென்னலாம் நம்ம ஆட் பண்ணணும் சக்சஸ் ஆகுறதுக்கு, நம்மளோட லைஃப்ல என்னென்னலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னதுன்னா கரேஜ். ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி கிரேட் இன்விடேஷன் சொல்லிக்கலாம். சரிங்களா? கண்ணை மூடிக்கலாம், மெதுவாக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கலாம், கையை பிளஸிங் பொசிஷனில் வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into minds of men, let light descend on earth. From the point of love within the heart of God, let love stream forth into hearts of men, make Christ return to earth. From the center, where the will of God is known, let purpose guide the little wills of men, the purpose which the masters know and serve. From the center, which we call the rays of men, let the plan of love and light work out, and may it seal the door where evil dwells. Let light, love and power restore the plan on earth. கைகளை மடி மீது வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ள இழுத்து வெளியில் விடுங்க. நல்ல ஒரு புன்னகையோடு நம்ம கண்களை திறந்துக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? 6 ஃபேக்டர்ஸ் டு ஆட் ஃபார் சக்ஸஸ். அப்போ நம்மளோட சக்ஸஸ் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு இன்னும் என்னென்னலாம் நம்ம என்ன செய்யணும், என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, என்னென்னலாம் சேர்க்க போகிறோன்றத. ஃபர்ஸ்ட் ஒன் கரேஜ், செகண்ட் ஒன் டேரிங், தேர்ட் ஒன் கோஆப்ரேஷன், ஃபோர்த் ஒன் சர்வீஸ், ஃபிஃப்த் ஒன் கான்சன்ட்ரேஷன், சிக்ஸ்த் ஒன் மெடிடேஷன். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கரேஜ் பற்றி பார்ப்போம். கரேஜ்னா என்னது? தைரியமாக இருக்கிறது. நம்ம அப்போ ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ண வேண்டியது என்ன பார்த்தோம்? ஃபியர் பார்த்தோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்க்குறோம்? கரேஜ் பார்த்துருக்கோம். சரிங்களா? கரேஜ்னா என்னது? தைரியமாக இருக்கிறது. ஸோ டோர்கம் அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெவலப் கரேஜ் பிகாஸ் இன் பிஸ்னஸ் இன் சக்ஸஸ் யூ ஆல்வேஸ் நீட் கரேஜ். ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த தைரியம் வேணும். ஏன்னா நம்மளோட பிஸ்னஸ்க்கும் தைரியம் ரொம்ப வேணும். ப்ளஸ் நம்ம ஒரு வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கிறப்பையும் நமக்கு இந்த தைரியம் கண்டிப்பாக வேணும். திருப்பி நான் சொன்ன மாதிரி இங்கே டோர்கம் தனியாக பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காரு? பிஸ்னஸ் தனியாக போட்டிருக்காரு, சக்ஸஸும் தனியாக போட்டிருக்காரு. ஸோ இங்கே டோர்கம் சக்ஸஸ்ங்கிறது நம்ம வெறும் பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒரு சக்ஸஸ் ஆகணும்னா கூட நம்ம அதை கூட ஒரு டார்கெட்டாக வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இது டோர்க்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தைரியமாக இருக்கேன்னு பேசினா மட்டும் பத்தாது, அதை நீங்கள் செயல்படுத்தணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தைரியமாக நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு பேசுவாங்க. ஆனால் அந்த சிச்சுவேஷன் வர்றப்ப அவங்க அதை செயல்படுத்துகிறாங்களான்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ அதே மாதிரி மற்றவங்க யாராவது அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இதில் நம்ம என்ன செய்யலான்னு கேட்டாங்கன்னா நம்ம அவங்கள்ட்டையுமே என்ன செய்வாங்க? இவங்க ரொம்ப பயந்தவங்களா இருந்தாலுமே அவங்கள்ட்ட ரொம்ப தைரியமாக இருக்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ நான் டோர்க்கம் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் அவங்களுக்கு பேசினா பத்தாது, நீங்கள் நம்ம என்ன செய்யணும்? நம்ம தைரியத்தை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சு செயல்படுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இது டோர்க்கம் என்ன சொல்கிறாங்க? கரேஜியஸ், தைரியம்னா என்ன அப்படின்னா to be courageous means to open yourself and let your spirituality flow out. ஓகே, அப்போ தைரியமாக இருக்கிறது அப்படின்னா என்னது? நம்ம ரொம்ப ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்னதுன்னா நிறைய விஷயங்கள்
நம்ம சொல்றதுக்கு யோசிக்கிறோம். இவங்க சொன்னா என்ன நினைப்பாங்களோ, இதை செஞ்சா இந்த சமுதாயம் என்ன நினைக்கும், இதை செஞ்சா இவங்க என்ன நினைப்பாங்க, இதை செய்யாம விட்டா இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய நம்மளே நம்மளை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஓப்பனா இது எனக்கு செய்யணும் போல இருக்கு, சரி இதை செஞ்சு பார்ப்போம். இதை நம்ம இந்த இடத்துல நம்ம இதை சொல்லணும் போல இருக்கு, ஓகே சொல்லி பார்ப்போம். இந்த நான் இடத்துல எனக்கு பதில் சொல்லணும் போல இல்லைன்னா சொல்லாம இருந்து பார்க்கணும். ஸோ ஓப்பனா நம்ம அதை செஞ்சு பார்க்கணும். ஸோ பிளஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நம்ம கூட ஃப்ளோ பண்ண, நமக்குள்ள வெளியில ஃப்ளோ பண்ண வைக்கணும். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னது? நம்ம ஒரு நல்ல எனர்ஜி வாங்கியிருக்கோம், நீங்க மெடிடேஷன் பண்ணி பண்ணி நிறைய எனர்ஜைஸ்டா இருக்கீங்க, நிறைய சக்தி வாய்ந்த நபரா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. பட் அதை நீங்க ஃப்ளோ பண்ணணும் வெளியில. அதை மற்றவங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கணும். மற்றவங்களுக்காக இல்லாம உங்களுக்கு நீங்களே அதை செஞ்சு வெளிப்படுத்தணும். சரிங்களா? ஸோ அந்த எனர்ஜியை ஃப்ளோ பண்ண விடணும். ஸோ அந்த இங்க எனர்ஜியா இருக்கட்டும், இப்ப ஞானம், நம்ம இந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாம் கேட்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம இதை லைஃப்ல அன்றாட பிராக்டிஸ் பண்றோம், அதுவும் ரொம்ப முக்கியம். நீங்க நிறைய இடத்துல நிறைய புக்ஸ் படிக்கலாம். அந்த புக்ல படிக்கிறதுலாம் நான் இந்த புக்கை படிச்சுட்டேங்கிறதுக்காக மட்டும் இல்லாம, ஓகே இதுல சொல்றது இது நம்ம எங்க பிராக்டிஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணி செயல்ல காமிக்கணும். அதுதான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை என்ன சொல்றாங்க, ஃப்ளோ பண்ண விடணும். சரிங்களா? பிளஸ் பிராக்டிக்கல், மெயினா நீங்க பிராக்டிக்கலா உங்களுக்கு அதை எந்தெந்த இடத்துல எல்லாம் செயலா காமிக்க முடியுதோ அதை நீங்க என்ன செய்யணும், செயல்படுத்தி காமிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், நீங்க எனர்ஜியை வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயம் ஒரு தப்பு நடக்குது உங்க முன்னாடி அதையும் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அதுவுமே நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிடையாது. ஏன்னா எந்த இடத்துல தப்பு நடந்தாலும் நீங்க தட்டி கேட்கணும். தட்டி கேட்கணும்னா நீங்க ஒண்ணு அடிச்சு கேட்கணும்னு கிடையாது. ஆனா உங்க கண்ணுக்கு நேரா ஒரு தப்பு நடக்குதுன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த இடம் இது நீங்க இங்க தப்பு பண்ற மாதிரி இருக்கு, பிளஸ் நீங்க இது பண்றதுனால இன்னொருத்தங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது, இதை ஏன் நீங்க செய்றீங்க, இல்ல செய்யாதீங்க, இல்ல ஏன் செஞ்சீங்க, அந்த அளவுக்கு நீங்க தைரியமா தட்டி கேட்கிற நபரா மாறணும். அதுதான் கரேஜ். இந்த ஸ்பிரிச்சுவலா உங்கள்கிட்ட ஃப்ளோ ஆகணும்னா நீங்க மாஸ்டர் சுவாகோக்ஸுமே பார்த்தாங்கன்னா அர்ஹாட்டிக் யோகா பீப்புள் கரேஜியஸா அர்ஹாட்டிக் யோகிஸ் இருக்கணுங்கிறதையும் அவர் சொல்றாரு. ஸோ அந்த கரேஜ் நீங்க என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். நான் சும்மா இந்த சுச்சுவேஷன் வந்தா இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் நம்ம சும்மா வார்த்தைகள்ல இல்லாம நம்மளோட செயல்ல காமிக்கணும். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். நானும் என் ஹஸ்பண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ சொன்னோம், கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் என்ன பண்ணணும், செயல்ல பண்ணி பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் தைரியம். நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரியுது, என்னன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் இல்லாம அதை அப்படியே அவங்களே அவங்களுக்குள்ள அதை முடக்கி வச்சிருக்காங்க, அதை செய்யாம. ஸோ நிறைய பேர்கிட்ட பேசணும்னா தான் தெரியுது. இந்த தடவை மெடிடேஷன், விசாக் மெடிடேஷன் போனப்ப பார்த்தோம்னா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா அசென்ஷியர்ல ஒர்க் பண்றவங்க, இந்த சைடு ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க, இந்த சைடு பார்த்தோம்னா ஒரு பெரிய பிசினஸ் லேடி உட்கார்ந்து இருந்தாங்க, பின்னாடி பார்த்தோம்னா பூர்விகா மொபைல்ஸ் சென்னையில இருக்கிற பெரிய இதுல ஒரு மேனேஜர் இருந்தாங்க. ஸோ அவ்வளோ பேர் என்னதுன்னா அவங்க அப்படியே இல்ல நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்க போறேன், இதெல்லாம் என்னால முடியாதுங்கிற ஒரு பயத்தோட இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்க மாட்டாங்க. பட் அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, அதை செயல்படுத்துறாங்க. அவங்களுக்குள்ள அந்த வந்த எனர்ஜியை ஓகே இந்த மாதிரிலாம் செய்யலான்னு, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய தெரியுது. நீங்க வாங்கின அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வச்சு அதெல்லாம் ஃப்ளோ பண்ண விடுங்க. நீங்க செஞ்சு பாருங்க, இது எப்படி எப்படி செய்யலாம், அந்த இதெல்லாம் ஃப்ளோ பண்ண விட சொல்றாங்க. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை உங்களுக்குள்ள ஃப்ளோ பண்ண விட சொல்றாங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்களே உங்களை முடக்கிக்கிட்டு பிளஸ் நம்மளே ஒரு இம்ப்ரிசன்மெண்ட், இவங்க நம்மளை விடமாட்டாங்க, இவங்க நம்மளை இதை செய்ய விட மாட்டாங்க, இவங்கள்ட்ட எதுக்கு கேட்கணும், கேட்டு அவங்க வேணான்னு சொல்லி நீங்களே உங்களை ஒரு கூண்டுக்குள்ள போட்டுட்டு இது என்னால முடியாது, இல்ல அவங்க விடமாட்டாங்க, இந்த சொசைட்டி என்னை விடாதுன்னு சொல்லி நீங்களே உங்களை என்ன பண்ணாதீங்க, உங்களை ஒரு சிறைக்குள்ள போட்டு நீங்களே உங்களை அடக்கிக்காதீங்கிறாங்க. பிளஸ் இந்த இம்ப்ரிசன்மெண்ட் சம்டைம்ஸ் எதனால இருக்கலாம்னா நம்மளோட ஃபெயிலியர் இமேஜஸ். நம்ம ஏற்கனவே 2-3 விஷயத்த செஞ்சு பார்த்திருக்கோம், அது நம்மளால முடியல, அந்த இடத்துல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா ஓகே நம்ம அதே மாதிரி தான் நம்ம இப்போ இன்னும் புதுசா ஆரம்பிச்சாலும் என்ன ஆக போகுது, ஃபெயில் ஆக போகுது, நம்மளால முடியாதுங்கிற ஒரு இமேஜ் நமக்குள்ளே பிளாக்கும் பண்ணிக்காம நம்மளே சில தடைகள் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேயா? சில ஸ்டெப் நீங்க எடுத்து பார்த்தா தான் தெரியும் உங்களால முடியுமா முடியாதுன்னு. அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், தைரியம் வேணும். அதை விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி ஓகே நம்மளே சில நேரம் சொல்லிக்கிடும், எனக்கு என் பையன் இருக்கான், நான் என் பையனை பார்க்கணும், என் பையனை படிக்க வைக்கணும், என் பையனுக்கு எக்ஸாம், அதனால நான் இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்லி நிறைய நேரம் யோசிச்சு பாத்தீங்கன்னா
நம்மளே நம்மள முடக்கி போட்டுட்டே இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் நம்மளே நமக்குள்ள இருக்கிற அந்த பயத்தினால நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லி ஃபியரோட நம்மளே நம்மள முடக்கி போட்டுக்கிறோம். ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்க டோர்க்கம்மா தான் சொல்றாங்க, இது எல்லாத்தையுமே தாண்டி வர்றதுக்கு இது எல்லாத்தையும் அழிக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தடைகள், உங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை ஃப்ளோ பண்றவோட தடைகள், இது எல்லாம் உங்களோட பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ், உங்களோட இதெல்லாம் அழிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட விடாமுயற்சியோட தீயா வேலை செய்யணும் குமாருங்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தீயா நீங்க அதுக்கான முயற்சி எடுத்து 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 அதுல இருந்து நீங்க வெளியில போகும். இது யார் நினைச்சா முடியும்னா, உங்க லைஃப் நீங்க சரி பண்ணணும்னு நினைச்சு சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு நினைச்சுன்னா உங்களால மட்டும்தான் முடியும். அப்ப அந்த தைரியம் உங்களுக்குள்ள, டோர்க்கம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்குள்ளயுமே அந்த தைரியம் இருக்கு. என்னன்னா நம்ம அதை பயத்தை போட்டு போட்டு மூடி வச்சிருக்கோம். சோ நீங்க அந்த தைரியமா நீங்க செஞ்சு பார்த்தாதான் அதோட விளைவு தெரியும். நிறைய பேர் இந்த கோவிட் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை போச்சு. ஆனா அவங்க அதை பாசிட்டிவா எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட என்ன சொல்லலாம், இந்த ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, ட்விட்டர்ல, இன்னும் இன்ஸ்டாகிராம்ல, அதுலலாம் நிறைய வீடியோஸ், நிறைய புதுசா சமையல் குறிப்புகள், பிளஸ் வீட்டை அழகுபடுத்துறது, அவங்களோட ட்ரெஸ்ஸிங், இதெல்லாம் நிறைய போட்டுமே சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி சொல்லலாம், அந்த டைம்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு தைரியம் அவங்களால ஒண்ணுமே முடியாதுங்கிறப்ப அப்ப அந்த தைரியத்தை வர வச்சு செஞ்சு பார்த்தாங்க. அதே மாதிரி தான். ஸோ நமக்கு அந்த மாதிரி ஒரு கோவிட் டைம்லாம் வர வேணாம். ஆனா நம்மளே என்ன செய்யலாம், ஒரு தைரியமா ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் எடுத்து பாருங்க. ஓகே, இப்போ ஒரு ஜாப்ல இருக்கீங்க, இந்த ஜாப் அவுட்னா ஐயோ நமக்கு இந்த ஜாப் அவுட்டா வேற வேலை கிடைக்குமோ கிடைக்காதோன்னு, இதை நான் ஒரு இன்ட்ரோ டாக் கொடுக்குறப்ப ஒரு பையன் பேசினான். அவங்க அந்த ஆஃபீஸ்ல அவனுக்கு பெர் ஆனம் 4 lakhs தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அந்தளோட ஹெட்ட பேசுறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த போஸ்ட்டுக்கு அவ்வளவுதான் கொடுக்க முடியும், அவ்வளவுதான் கொடுப்பாங்க எங்கனாலும்னு அப்படின்னு அந்த ஹெட் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த பையன் அப்புறம் பின்னாடியே அப்படி சொல்லிட்டு இருந்தான், எங்க மேம் அப்படி சொல்றாங்க, ஆனா நான் இப்ப எனக்கு சென்னையில 10 lakhs per annumல வேலை கிடைச்சிருக்கு. நான் இங்க வேலை பார்த்துட்டு இருந்தேன், நாங்க புதுசா அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்சிருச்சு. அப்போ அவன் அந்த தைரியமான ஸ்டெப் எடுத்திருக்கான். என்ன ஸ்டெப் எடுத்திருக்கான், நமக்கு வெளியில போனா நமக்கு இன்னும் நல்லா வேலை கிடைக்குங்கிற ஒரு தைரியத்தோட, இங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்னொரு வேலைக்கு அப்ளை பண்ணி அதை நமக்கு அது போய் இன்டர்வியூலாம் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அதை செஞ்சிருக்கான். ஆனா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இங்க நம்ம ஏற்கனவே இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம், இதை விட்டுட்டு நம்ம அங்க போகணும்னா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, பிளஸ் இதோட இந்த சம்பளத்துக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி தெரியாது. ஆனா நீங்க ஒரு தைரியமா ஒரு ஸ்டெப் எடுத்து பாத்தீங்கன்னா தான் தெரியும். சோ அதுக்குமே உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும், சரிங்களா? சோ இது டோர்க்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது உங்களோட ஃபேமிலிக்குள்ள மட்டும் இல்லாம, சாரி, உங்களோட பிசினஸ் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம உங்க ரிலேஷன்ஷிப்லயும் அதுதான். ரிலேஷன்ஷிப்ல நிறைய இடத்துல நம்ம பவுண்டரிஸ் வரைய தெரியணும். ஏன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்ல தான் நிறைய என்ன சொல்றோம், குறை சொல்லிட்டே இருக்கும், இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க பண்றது பிடிக்கல, அவங்க பண்றது பிடிக்கல, இவங்க அந்த மாதிரி நிறைய குறை சொல்றோம். பிளஸ் நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க, என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. சோ நீங்க ஒரு பவுண்டரி உறைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, தைரியமா நான் இந்த இதை செய்ய போல இல்லை, நான் செய்ய மாட்டேன், எனக்கு இன்னைக்கு என்னால முடியாது, ஏன்னா எனக்கு இன்னைக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத தைரியமா நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா தான் ஓகே, அவங்களும் வேற சில ஸ்டெப்ஸ் உங்க ஃபேமிலியும் எடுத்து மூவ் பண்ணுவாங்க. இன்னமும் நீங்க எல்லாத்தையுமே இல்ல நானே செஞ்சு முடிச்சுட்டு போவேன்னு சொல்லி நீங்களே உங்களை பிசிக்கலா காயப்படுத்திட்டே இருக்கீங்க, பிசிக்கலா உங்களை நீங்க பீட் பண்ணிட்டே இருக்கீங்களாங்கிறத பாருங்க. ஓகேவா? சோ இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன வேணும், உங்களுக்கு நிறைய தைரியம் வேணும். இது நிறைய நேரம் நம்மளே எப்படி நம்மள பிளாக் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னா நம்மளோட பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ். ஓகே, நம்ம சில விஷயங்கள் செஞ்சு பார்த்து அது ஃபெயில் ஆயிருக்கும், அதனால நம்மளே ஒரு தடை, இல்ல என்னால முடியாதுங்கிற ஒரு தடை நம்மளே கூட போட்டிருப்போம். பிளஸ் நம்மளோட ஹேட்ரட், ஓகே, சில பேர் மேல இருக்கிற வெறுப்புனால, நம்ம மேலே இருக்கிற சில டைம் வெறுப்புனால என்ன செஞ்சிருவோம், நம்மளே தைரியமா எந்த விஷயத்தையும் செய்யாம இது போதும், இதை மட்டும் பண்ணுவோம், எனக்கு இவ்வளவு வந்தா போதும்னு என்ன செஞ்சிடறோம். அந்த வெறுப்புனாலையுமே நம்ம சம்டைம்ஸ் நம்மளோட தைரியத்தை வெளிக்காமிக்காம இருக்கும். தீமை, ஓகே, சில நேரம் சில விஷயங்களை மற்றவங்களுக்கு தீமை பண்ணணும் நடக்கணுமேங்கிறதுக்காக நம்ம பண்ற சில செயல்கள்லாம் நம்மளதான் முடக்கி போடும். அடுத்து என்ன சொல்லுவாங்க, ஸ்லாண்டர். ஓகே, இந்த ஸ்லாண்டர் நம்ம நிறைய போன வாரமே பார்த்துக்கோம், அவதூறா பேசுறது. சோ இது எல்லாம் வச்சு
நீங்களே உங்களை மடக்கிக்க போறீங்களா, இல்ல நீங்க ஆன்மீகமா இவ்வளோ வருஷமா உங்களுக்கு கிடைச்ச ஞானம் வச்சு, உங்களுக்கு கிடைச்ச மெடிடேஷன்ல வர்ற எனர்ஜியை வச்சு, இல்ல நீங்க செய்யற யோகா பிராக்டிஸ் எதுல இருந்தனாலும் வர்ற எனர்ஜியை வச்சு நீங்களே இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்களை இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிய, இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை உங்களுக்குள்ள ஃப்ளோ பண்ணி வெளியில இது பண்ண போறீங்களா அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். பிளஸ் உங்களோட ஆத்மா, ஹையர் சோல் நிஜமாவே உங்களோட உண்மையான ஃபேஸை காமிக்க போறீங்களாங்கிறது, இந்த ஹையர் சோலோட உண்மையான தத்ரூபத்தை, அதோட நேச்சர் என்னது, டிவைன் லைட், டிவைன் லவ், டிவைன் பவர். அப்ப அந்த பவரை வச்சு கரேஜியஸா நீங்க லைஃபை ஃபேஸ் பண்ண போறீங்களாங்கிறது ஒருத்தங்களோட கையில தான் இருக்கு. சரிங்களா? சோ டோர்கம் இங்க அடுத்து என்ன போட்டிருக்காங்கன்னா, கரேஜ் அப்படின்னா என்னது அப்படின்னா அது ஒரு விழிப்புணர்வு சக்தி. அங்க என்ன நடக்குது அப்படின்னா உங்களோட சொந்தமான உங்களோட ஓன் தடைகளை நீங்க நீக்கிறது தான் கரேஜ் அப்படின்னு சொல்லி டோர்கம் போட்டிருக்காங்க. ஸோ நம்மள அறிந்தோ அறியாமலோ நிறைய விஷயம் கான்சியஸ் லெவலா நம்மளே சில தடைகள், நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, என் பையன் வீட்டுல இருக்கான், என் பொண்ணு வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளே சில தடைகள் போட்டுட்டே இருக்கும். இல்ல எங்க வீட்டுல நான் என் ஹஸ்பண்ட பாக்கணும், என் மாமியார் பாக்கணும், என் மாமியார் விட மாட்டாங்க, என் மாமனார் விட மாட்டாங்க, என் ஹஸ்பண்ட் தர மாட்டாங்க சொல்லி நம்மளே நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு தடையா போட்டுக்கிறோம். ஆனா டோர்கம் என்ன சொல்றாங்க, இது எல்லாத்தையும் இந்த ஓன் தடையெல்லாம் நீங்களே விலக்கிட்டு வர்றதுதான் தைரியம். நீங்க கேட்டு பார்க்கணும். தடவை விட மாட்டாங்க, ஒரு 2-3 தடவை இல்ல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, எனக்கு போகணும் போல இருக்கு, எனக்கு அதனால இவ்வளவு பே ஆகுது, எனக்கு கொடுங்கிறத கேட்டு பார்த்தாதான் தெரியும். கேட்காம நீங்களே சில தடைகள் போடுறீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் பண்றது தைரியம் கிடையாது, அது எல்லாமே ஃபியர்ஃபுல் எனர்ஜி. சோ நீங்க தைரியமா கேட்டு பாருங்க. சரிங்களா? இந்த மாதிரி பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்றது தான் தைரியம் அப்படின்னு சொல்லி டோர்கம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த தைரியம் என்ன செய்யுமா, நீங்க எவ்வளவுக்கு தைரியமான பர்சன் ஆகுறீங்களோ அவ்வளவுக்கு என்ன செய்யுமா, உங்ககிட்ட இருக்கிற தற்பெருமை, தான் என்று மகந்தை, தனித்து இயங்குதல், பிளஸ் வெறுப்பு, பழி வாங்குறது, துரோகம் பண்றது, இது எல்லாத்தையும் நீங்க எப்போ ஒரு தைரியமான பர்சனா மாறுறீங்களோ இது எல்லாமே உங்களால அடக்க முடியுங்கிறாங்க. சூப்பர்ல. அப்ப நீங்க இந்த இதெல்லாம் உங்ககிட்ட இப்ப செப்பரேட்டிசம் பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒரு குரூப்பா உங்களால ஒரு ஒர்க் பண்ணவே முடியாது, தனித்து இயங்கிட்டே இருப்பீங்க. இல்ல என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும், நான் மட்டும் பாத்துக்கிறேன், நான் மட்டுமே இதை பண்ணிக்கிறேன்னு சொல்லி. ஆனா இன்னும் அடுத்தடுத்து கோஆபரேஷன் ஒரு டாபிக் வரப்போ சக்சஸ்க்கு அதுவே டோர்க்கம் தேவைன்னு போட்டிருக்காங்க. ஆனா நீங்க இப்பவே தைரியமா இதெல்லாம் செஞ்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் என்ன ஆக போகுது, உங்ககிட்ட இருந்து எல்லாம் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரியா? இது ஒரு லெவல். அடுத்து டோர்க்கம் கரேஜ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா நிறைய நேரம் நம்மளோட தடைகள் என்னது அப்படின்னா நம்மளோட பேரண்ட்ஸ் பிளஸ் நம்மளோட ரிலேஷன்ஸ், நம்மளோட சொசைட்டி, இது எல்லாமே சில நேரங்கள்ல நமக்கு சில இமேஜஸ கொடுக்குது. இப்ப நீங்க செல்ஃப் இமேஜ் செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன கொடுக்குது. எவ்வளவு பேர் என் பையனெல்லாம் அவ்வளவு சம்பளத்துக்குலாம் வேலை போக முடியாதுங்க, என் பையன் வெளியூர்ல வேலைக்கு போக முடியாது, இங்க இருந்து போற வேலையா சொல்லுங்க. ஆனா வெளியூர்ல அவனுக்கு லட்சக்கணக்கா சம்பாதிக்கிற அளவுக்கு வேலை கிடைச்சிருக்கும். ஆனா இந்த பேரண்ட்ஸ் இல்ல அவனால அதெல்லாம் முடியாது. இல்ல பிளஸ் எவ்வளவு பேர் இப்ப உங்க பையங்க காலேஜ் முடிச்சு ஒரு 1 or 2 years வீட்டுல இருந்தாலே எவ்வளவு பேர் பசங்களை சொல்றோம், வீட்டுல இருந்து தண்டமா சாப்பிட்டுட்டு இருக்கான், நான் இன்னும் எத்தனை வருஷம் இவனுக்கு தண்டமா நான் சமைச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்க போறேன், அவன் வேலைக்கெல்லாம் போகவே மாட்டான், அவன் அவ்வளவுதான், அவன் ஒன்னுத்துக்கும் உதவாதவன், ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன் சொல்லி எத்தனை பேர் பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இல்ல ரிலேஷன்ஸே ஒரு பையனையோ பொண்ணையோ சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த பொண்ணு அப்ப அந்த மாதிரி டைம்ல எல்லாம் என்ன ஆகுதுன்னா இதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த பையன் அவங்க அம்மா அப்படி திட்டுறாங்கன்னா, ஆமாமா என்னால முடியாதுமா, நான் தண்ட சோறுதாமா, நான் இப்படிதான் இருப்பேன் அக்செப்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அது அவனோட இமேஜாவே மாறிடும். அப்ப அவன் சக்சஸாவே ஆக முடியாது எந்த ஃபீல்டுலயுமே. இதே இது யாரோ அவனை பேரண்ட்ஸே சொல்றாங்க பிளஸ் வேற யாரோ சொன்னாலும் அவன் தைரியமா எனக்கு இன்னொரு ஒரு கொஞ்ச நாள் இதுல எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும் இம்மீடியட்டா அவங்க கொடுக்குற அந்த இமேஜ ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அவனால ஈஸியா தைரியமா ஸ்டெப் எடுக்க முடியும். ஆனா மிச்சவங்க சொல்றத வச்சு அதுதான் நான் நீங்க சொல்ல கூட வேணாம், உங்க மனசுக்குள்ள அதை நினைச்சிட்டீங்கனாலே என்ன ஆகும், நீங்க கம்ப்ளீட்டா கரேஜுக்கு அகெயின்ஸ்டா போய் உங்களுக்குள்ள நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதையுமே நீங்க தடை போட ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா யாராவது உங்களை ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, சோ படிக்கிறதுக்கும் அதே தான். இப்போ ஒரு பையன் நல்லா படிச்சுட்டு இருக்கான்,
ஏதோ அந்த டைம்ல அவனால வந்து முடியல. அந்த எக்ஸாம்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்த பையன் 10th ரேங்க் வாங்கிட்டு இருந்தான். 10th ரேங்க் வாங்கினான் ஒரு எக்ஸாம்லனா மேபி அவனுக்கு அந்த டைம்ல உடம்பு சரியில்லாம போயிருக்கும், இல்ல ஃபேமிலியில ஏதாவது இஷ்யூஸ் இருந்திருக்கும், அதனால அவனால படிக்க முடிஞ்சிருக்காதுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின பையன் 10th ரேங்க் வாங்கிட்டு ரிப்போர்ட்டை கொண்டாந்து பேரண்ட்ஸ் காமிக்கிறப்ப அவ்வளவுதான், நீ இனிமேல் ஒன்னுத்துக்கும் உருப்படமா. 10th ரேங்க் வாங்கியிருப்பான், அவன் ஒன்னும் ஃபெயில் ஆகல, கடைசி ரேங்க் கூட வாங்கல. உடனே என்ன சொல்வாங்க, இனிமேல்லாம் உன்னால திருப்பி படிக்கவே முடியாது, அவ்வளவுதான், நீ ஒன்னுத்துக்கு இல்லாம போறேன்னு 10th ரேங்க் வாங்கியிருப்பான். அப்போ ஓகே, இந்த தடவை வந்து நம்ம அதை ஒன்னும் புட் டவுன் பண்ணாம ஓகேப்பா நெக்ஸ்ட் டைம் நல்லா படின்னு சொல்லி அனுப்பலாம். ஆனா இப்படி அந்த பேரண்ட்ஸ் சொல்லியே யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த பையனால அடுத்து படிக்கவே முடியாம கூட போயிடும். ஏன்னா பேரண்ட்ஸே சொல்லிட்டாங்கன்னு அந்த பையன் வந்து அந்த இமேஜை அக்செப்ட் பண்ணிடுவான், அவ்வளவுதான் போல, நம்மளால முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ பேரண்ட்ஸ், முக்கியமா மதர்ஸ், நீங்க என்னவா உங்க பிள்ளைங்களை நினைக்கிறீங்களோ அதான் உங்களால அழகா பிள்ளைங்களை மாற்ற முடியும், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க உங்க பிள்ளைங்க மாறுறதுக்கான நிறைய எனர்ஜி உங்களுக்குள்ளதான் இருக்கு, முக்கியமா மதர்ஸ். ஸோ நீங்க உங்க பையன் நல்லா ஆகணும்னாலும் நீங்க நல்லாவும் ஆக்கலாம். நீங்க இந்த மாதிரி சொல்லி அவனை கோழையா ஆக்கணும்னாலும் ஒன்னும் இல்லாம ஆக்கலனாலும் ஆக்கலாம். ஸோ இட்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஸோ ஒரு பர்சனை அவனோட இமேஜை எவ்வளோக்கு அழகாவும் ஆக்க முடியும், ஒரு அம்மாவால நெகட்டிவாவும் ஆக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த கரேஜ் டாபிக் இதோட முடிஞ்சுது. ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்றாங்க டோர்கம் வந்து, கரேஜ்னாலே என்னது அப்படின்னா உங்களோட பாஸ்ட் மெமரிஸ், உங்களோட பாஸ்ட் இமேஜஸ், இது எல்லாத்தையுமே நீங்க வந்து டெலீட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க நம்பவே மாட்டீங்க, உங்களை நோக்கி புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? புது வேலையவா நீங்க அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு என்ன செய்யணும், நம்ம ஸ்டெப் எடுக்கணும். இன்னும் சின்ன பிள்ளைங்க பயமா இருக்குன்னா இன்னும் அந்த இடத்துல பிள்ளைங்களுக்கு இன்னும் தைரியம் கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் நிறைய ஸ்டெப் எடுக்கணும். சரிங்களா? ஸோ செகண்ட் ஒன் வந்து டேரிங். கரேஜும் டேரிங்கும் நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ டோர்கம் என்ன போட்டிருக்காங்க, வாட் இஸ் டேரிங் அப்படின்னா என்னதுன்னா, டேரிங்னாலும் தைரியம் தான், கரேஜ்னாலும் தைரியம் தான். ஆனா டேரிங்னா கரெக்டான மீனிங் டோர்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்க எது செய்யவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யறது தான் டேரிங். இந்த வேலை விட்டா எனக்கு வேற வேலை கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு இந்த வேலையை விடுவோம், இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, எனக்கு பெயின் கொடுக்குது, என்னால முடியலன்னு சொல்லி நீங்க வேற வேலைக்கு மூவ் பண்றீங்க பாத்தீங்களா, அதுவே டேரிங் தான். சரியா? சில நேரம் நம்மளால இது முடியாது அது முடியாதுன்னு சொல்லி நம்மளே நிறைய நம்மள பிளாக் பண்ணிக்கிறோம். இது வந்து டோர்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, திஸ் இஸ் நாட் ரியலி யூ. அப்பனா இது என்னதுன்னா, இது உன்னோட உண்மையான சோல் நேச்சர் கிடையாது. பிளஸ் வந்து உனக்கு அது வேண்டான்னா என்னது, என்னால முடியாதுங்கிற ஒரு இது நமக்குள்ள இல்லாம இருந்து நம்ம அதை எப்படி மாத்தணும் அப்படின்னா வந்து, எந்த ஒரு விஷயம்னாலும் என்னால நான் ட்ரை பண்றேங்கிறதோட நான் இதை முடிச்சு காமிக்கிறேன், நான் இதை பண்ணி முடிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களால முடியவே முடியாதுன்னு நினைச்ச விஷயத்த நீங்க செய்யறது தான் டேரிங். சரிங்களா? ட்ரூத் ஆர் டேர் எல்லாம் நிறைய விளையாடுவாங்க பாத்தீங்களா. அப்போ முடியாத ஒரு விஷயத்த நம்மளால செய்யறது, அதுதான் வந்து அந்த டேரிங். ஓகே, அப்ப நிறைய நேரம் பார்த்தோம் அப்படின்னா வந்து, இப்போ ஒரு வேலைன்னு இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிலே வந்து நீங்க ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப வந்து சில நேரம் வந்து உங்களை ஃபேமிலி வந்து உங்களை போகாதுன்னு சொல்லும், கண்டிப்பா சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அதெல்லாம் மூவ் பண்ணி தான் நம்மளால அடுத்து வெளியில வந்து சர்வீஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து இதை நான் பண்ண மாட்டேன், அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஃபேமிலியுமே நம்ம நிறைய டைம் வந்து பிளாக் பண்ணும். நீங்க ஒரு மெடிடேஷன் பிராக்டிஸ் ரெகுலரா பண்ணணும்னாலே நிறைய நேரம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து, நீங்க உங்களுக்குன்னு டைம் ஒதுக்குனாதான் முடியும். ஆனா வந்து எனக்கு என் ஃபேமிலி இருக்கறதுனால என்னால இது முடியாது நீங்களே நினைச்சிட்டு உங்களால பண்ண முடியாம போகும். ஆனா நீங்க இந்த டேரிங் எனர்ஜி உங்களுக்குள்ள இருந்தது, தைரியம், இது எப்படியாவது நான் பண்ணி முடிப்பேன் நீங்க பண்றப்போ, நீங்க அதை செஞ்சு உங்க ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ கூட நீங்க பிராக்டிஸ் பண்றதே வந்து ஒரு பெரிய டேரிங்கே. நீங்க வந்து டேரிங்கா நீங்க அதை பண்ற மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ண முடியும். சோ அப்ப நம்ம வந்து இப்ப இந்த டேரிங்கா நம்ம பண்ற சில விஷயங்கள் தான் நம்மள சக்சஸ் நோக்கி கூட்டு போவோங்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா நம்மளே வந்து நம்மளால என்ன நினைச்சுக்கிறோம் நிறைய நேரம், என்னால இது முடியாது அது முடியாதுன்னு. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நான் நிறைய செஷன்ல சொல்லியிருப்பேன், நான் நிறைய என்னை பத்தி ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னை கேட்கிறப்போ எனக்குள்ள வந்து என்னோட பாசிட்டிவிட்டே வந்து எனக்கே வந்து தெரியல. நான் என்னை பத்தி நிறைய யார்ட்டையா பேசணும்னாலும் எனக்கு இது பிடிக்காது, இது பண்ண மாட்டேன், அது நிறைய அதை தான் சொல்லிட்டே இருந்தேன்.
நீங்கள் நல்லா மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன் நம்மளால வந்து நம்மளே டிஃபைன் பண்றதே ஒரு நெகட்டிவ் இதாக இருந்ததுன்னா, ஏன்னா அதுதான் என்னோட இமேஜா நான் வச்சிருந்தேன். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து மெடிடேஷன் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சோன்னே தான் தோண ஆரம்பிச்சது, ஓகே நம்ம இன்னும் இதெல்லாம் பண்ணலாமேன்னு சொல்லி தான் நிறைய புது புது விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதை தான் வந்து டோர்கமிங்க போட்டுக்காரு பார்த்தீங்களா, அந்த ஸ்பிரிச்சுவல் வந்து உங்க கூட ஃப்ளோ ஆகணும், அதுதான் தைரியம். அப்ப அந்த தைரியமா இன்னும் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ நிறைய விஷயம் நான் வந்து எனக்குள்ள மாத்த ஆரம்பிச்சேன். நான் பஸ்ல எல்லாம் போக மாட்டேன். அப்புறம் நான் வந்து மெடிடேஷன் பண்ணி சென்டரை போய் பார்த்துக்கணுங்கிறதுக்காகவே 2 பஸ் தாண்டி போக ஆரம்பிச்சேன், 2 பஸ்ல நானே தனியா. ஸோ அதெல்லாம் வந்து இப்ப யோசிச்சு பார்த்தா இது கூட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மள அறியாமே, ஆனா அந்த மெடிடேஷன் எப்படியாவது நான் டெய்லி போய் சென்டர்ல கண்டக்ட் பண்ணணும், ஏன்னா டெய்லி சென்டர்ல ஒரு 4-5 பேர் வருவாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து பண்ணணுங்கிற அந்த ஒரு விடாமுயற்சியில வந்த விஷயம்தான் அந்த மாதிரி விஷயம். ஸோ நீங்களுமே எதுவுமே முடியாதுன்னு கிடையாது, நீங்க செஞ்சு பார்க்கல அதுதான். ஸோ நீங்க இதை நான் எப்படியாவது இதை செஞ்சு முடிக்கிறேன்னு ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா முடியும் உங்களால. சரிங்களா? ஸோ அதான் டோர்க்கம் போட்டிருக்காங்க, யூ வில் டூ இட். என்னன்னா நம்ம அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும், அதுதான் முக்கியம். 100 days சேலஞ்ச், 500 days சேலஞ்ச், 1000 days சேலஞ்ச்லாம் நிறைய பேர் அதுல சாதிச்சிருக்காங்க ஸ்பிரிச்சுவலா. இதை இவ்வளோ நாள் பண்றோம்னா பண்ணி முடிச்சிருக்காங்க. நார்மல் பர்சனா இருந்தவங்க அது எப்படியாவது முடிக்கணுங்கிறப்ப முடிக்க முடியுது. ஸோ அதே தான் டோர்கமிங்க போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டேரிங் எனர்ஜி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களை அறியாமே அது சக்சஸ் நோக்கி கொண்டு போகும். சரிங்களா? ஸோ இது இந்த ஐ கேனாட் டூ இட்ட எப்படி மாத்தலாம் டோர்கம் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உட்காருங்க, இந்த சிச்சுவேஷனை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அனலைஸ் பண்றப்போ எதெல்லாம் வந்து உங்களை பண்ண விடாதுன்னா உங்களோட பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் திருப்பி இங்க அதுதான் போட்டிருக்காங்க. அப்ப நீங்க டேரிங்கா செய்யற விஷயத்துக்குமே நீங்களே தான் அதுக்கும் தடை போட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட பாஸ்ட் இமேஜஸ், என்னால இது முடியாது நீங்களே போட்ட செல்ல, உங்க மேல போட்ட செல்ல, செல்ஃப் இமேஜ்க்கான தாட்ஸ் பிளஸ் பாஸ்ட் ஃபெயிலியர் போட்டிருக்காங்க. நெகட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ உங்கள்கிட்ட யாராவது வந்து ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இம்மீடியட்டா வந்து இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிடுவோம். நீங்க நிறைய டைம் அதுவுமே டோர்க்கம் நிறைய புக்ஸ்ல போட்டிருக்காங்க, அதை விட்டுட்டு லெட் மீ ட்ரைன்னு சொல்லி செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இங்கேயும் சொல்றாங்க. ஸோ அந்த நெகட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட் பிளஸ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் யூ, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க போட்டதா கூட இருக்காது, வேற யாராவது உங்களுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். எப்படி சொல்லுவாங்க, ஒரு கல்யாணம் ஆகி போறீங்க நீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஜாப், நல்ல ஜாப்ல இருந்திருக்கீங்க, ஆனா கல்யாணம் ஆகி போனோடனே உங்களை போக வேண்டாங்கிறாங்க. அப்ப வந்து அங்க என்ன சொல்லுவாங்க, நீ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து வீட்டு வேலையை பார்த்துக்கோ, வீடை பார்த்துக்கோங்க. ஸோ அப்ப அவங்கள அறியாம நமக்குள்ள ஒரு என்ன ஸ்டேட்மெண்ட்டை புதிக்கிறாங்க, நீ வீட்டுல இருந்து வீடை பாரு, ஸோ அதுக்கு தான் நீ வந்து தகுதிங்கிறதோட அதுதான் நீ இனிமேல் பண்ணணுங்கிற மாதிரி நம்மளே அந்த ஸ்டேட்மெண்ட்டை நமக்குள்ள திணிக்கிறாங்க பாத்தீங்களா. ஸோ இது எல்லாம் தான் சேர்ந்துதான் சில நேரங்கள்ல உங்களால முடியாதுங்கிற தாட் உங்களுக்குள்ள வரும். சில நேரங்கள்ல இல்ல, நிறைய நேரங்கள்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க. எவ்வளோ நாள் இதுல டோர்க்கம் எதுவும் போட்டிருக்காங்க, யோர் ஓன் ஸ்டூபிடிட்டிஸ். எவ்வளோ பேரு நான் வந்து பைத்தியம் மாதிரி இதை செஞ்சுட்டேன்ல அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டூப்பிடா பேசுறது உங்களுக்குள்ளே நீங்க கொடுக்குற அந்த ஒரு இமேஜ் கூட உங்களால நிறைய விஷயங்களை செய்ய முடியாம ஆகும். பிளஸ் யாராவது உன்னை வந்து ஏன் பைத்தியம் மாதிரி செய்யறேன்னு யாராவது இனிமேல் உங்களை சொன்னாலும் அதையுமே நீங்க அக்செப்ட் பண்ணாதீங்க. இம்மீடியட்டா அவங்கள்ட்ட சொல்லுங்க, நான் பைத்தியம் இல்லை, என்னை அந்த வேர்டை எனக்குள்ள திணிக்காதீங்க. ஸோ யாரெல்லாம் உங்களை இந்த மாதிரி நெகட்டிவா இந்த மாதிரி வேர்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்குள்ள திணிக்கிறாங்கன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நிறைய ரிஜெக்ட் பண்ண பழகுங்க. ஏன்னா நம்மள அறியாமே அதுவாவே நம்ம மாற ஆரம்பிச்சிருவோம். சில நேரம் வந்து மருமகள் அப்படின்றது வந்த உடனே வீட்டில் உள்ள எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும்னு சொல்லி சில டைம் நம்மள அறியாமே ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. யாருன்னா இந்த சொசைட்டி பிளஸ் இப்ப நீங்க போற ஃபேமிலி. ஸோ இது எல்லாமே வந்து நான் இல்ல அப்படிங்கறது நீங்க எப்போ உணர ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க அந்த ஐ கேனாட்ல இருந்து ஐ கேனுங்கிறதுக்கு வருவீங்க. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து ஐ கேனுங்கிறத உங்களை சொல்றதுக்கு நிறைய பிளாக் பண்ணிட்டே இருக்கும். உன்னால இந்த கிளாஸ் எல்லாம் படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா எவ்வளோ பேர் வந்து முடியாதுங்கிறத ஐபிஎஸ் படிச்சு சேலஞ்ச் பண்ணி படிச்சிருக்காங்க, பெரிய பெரிய டிகிரி படிச்சிருக்காங்க. முடியாதுங்கிறது அப்ப அவங்களாலலாம் செய்ய முடியுதுன்னா கண்டிப்பா நம்மளாலையும் முடியும். ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, நம்ம ஃபேமிலியோ இல்ல நம்ம சமுதாயமோ இல்ல நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ உங்களுக்கு போட்ட அந்த இமேஜ் உங்களை பிளாக் பண்ண விடுறதுனாலதான் உங்களால வந்து
ஐ கேன் டூ இட்னு என்னால் முடியுங்கிற ஒரு நிலைமைக்கே நீங்கள் யோசிக்க மாட்டேங்குங்க. ஸோ எப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து பிரேக் பண்ணிட்டே வரீங்களோ, உங்கள் மேலே போட்ட நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, நெகட்டிவ் தாட்ஸு, உங்களோட பாஸ்ட் டிஃபீட்டு, ஃபெயிலியர், பாஸ்ட் இமேஜ், எப்போ இந்த பிளாக்கேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வரீங்களோ, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்குள்ள தைரியமாக வந்து செஞ்சு நான் பார்ப்பேன், செஞ்சு முடிப்பேங்கிற எனர்ஜிக்கு நீங்கள் மாறுவீங்கிறாங்க. சரியா? அது டோர்காம் இங்கே ஒரு சின்ன உதாரணம் சொல்லியிருக்காங்க. ஒரு கேர்ள் வந்து டோர்காம் கிட்ட வந்து சொன்னாலாம், என்னால் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து டைப் பண்ணவே முடியல அப்படின்னு. ஆனால் டோர்காம் வந்து அவளுக்கு வந்து நீ கண்டிப்பாக உன்னால் முடியும் அவ்வளோதான் சொல்லியிருக்காரு. இவங்க உடனே மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி அந்த பர்சன், அந்த கேர்ள் வந்து ஒரு ஸ்டேஜில் எப்படி ஆயிட்டா அப்படின்னா வந்து ஒரு நிமிஷத்துல 120 வேர்ட்ஸ் டைப் பண்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா வளர்ந்துட்டாலாம். ஸோ அதை தான் டோர்காம் சொல்றாங்க. அவ என்ன செஞ்சானா, என்னால முடியும், அந்த டேரிங் எனர்ஜியோட அவ அதை செஞ்சனால அவளால அதை செய்ய முடிஞ்சதுங்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்க எப்பெல்லாம் வந்து உங்களால சில விஷயங்கள் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, அதையே நீங்க வந்து ஒரு சேலஞ்ச் எனர்ஜியா எடுத்து சேலஞ்சா பண்ணி பார்த்து என்னால அதை கண்டிப்பா முடியும்னு இம்மீடியட்டா அதை என்ன சொல்றாங்கன்னா வந்து கண்டிப்பா என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜியோட அதை ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்னா உங்களாலேயும் முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம டேக் ஹோம் மெசேஜ் என்ன எடுத்துக்கலாம்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க, லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க என்னால முடியாதுன்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து அதை இன்னைக்கு செஞ்சு பார்க்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்து டோர்காம் என்ன சொல்றாங்கன்னா, அதை அனாலிசிஸ் பண்ணுங்க. எதுனாலலாம் என்னால் இதை பண்ண முடியும் அதுன்னு நான் யோசிக்கிறேன். அப்ப அதை எழுதி பாருங்க. எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என் ஹஸ்பண்ட் விட மாட்டாருன்னா, ஓகே அப்ப நான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என் ஹஸ்பண்ட கேட்டிருக்கேனா, ஓகே நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கேன், அதையே நான் திருப்பி இப்ப கேட்க கூடாது, கேட்கலாம். நான் இதே மாதிரி நான் வந்து அப்ப நான் போகணும்னு டிசைட் பண்ணிட்டேன்னா, அப்ப நான் காலையில என்னால முடிக்க முடியுமா எல்லா வேலையும்? முடிக்க முடியும். இப்ப நமக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால அதை ஃப்ரீயா பண்றோம். நமக்கு இன்னும் நிறைய டைம், காலையிலே நம்ம போகணுங்கிற கட்டாயம் வந்தா நம்ம என்ன செய்யறோம்? இப்ப நீங்களே வந்து ஒரு பிக்னிக் போறீங்கன்னா காலையில 6 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா வந்து 6 மணிக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெடி பண்ணணும்னா பண்ணிடுறோம் இல்லையா? சோ அதே மாதிரி தான். சோ அது என்னைக்கோ ஒரு நாள் செய்யறதை என்னைக்கும் நம்மளால செய்ய முடியுமா? அப்ப நீங்க தான் உட்காந்து என்ன செய்யணும்னா, உங்களுக்கு செய்யணுங்கிற ஒரு எப்படியாவது செய்யணுங்கிற ஒரு விஷயத்த எதெல்லாம் தடை இருக்கு, அப்ப இந்த தடையை என்னென்னலாம் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி எழுதுனீங்கனாலே, எழுத என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வந்து என்ன ஆகும்னா, ஓ இது இன்னும் நம்ம இப்படி கேட்கலாம், இது இன்னும் நம்ம இவங்கள்ட்ட இப்படி சொல்லலாம், இது இன்னும் நம்ம இப்படி பண்ணலான்னு நிறைய உங்களுக்கு ஐடியாஸ் வரும். ஸோ டோர்காம் என்ன போட்டிருக்காங்கன்னா, எந்த ஒரு கொஸ்டின் நீங்க உங்களுக்குள்ள கேட்குறீங்களோ அதுக்கான விடை உங்களுக்குள்ள இருக்கிறனால தான் அந்த கொஸ்டினே உங்கள்கிட்ட வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஜெயக்குமார் சார் நிறைய சொல்லுவாங்க. ஏதாவது கொஸ்டின் போய் கேட்டேன்னா, இப்படி இந்த கொஸ்டின் கேட்கறேன்னா நீயே உட்காந்து யோசிச்சு பாரு, உனக்குள்ளே இந்த ஆன்சர் இருக்கிறனால தான் உனக்கு அந்த கொஸ்டின் வந்திருக்குன்னு. அப்ப நீங்களே உட்காந்து ஒரு முடியாதுங்கிற சிச்சுவேஷன் ஏன் முடியாதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஆன்சர் உங்களுக்குள்ள இருக்கும். அப்ப எப்படி முடிக்கலாங்கிற ஃபர்ஸ்ட் ஏன் முடியாதுங்கிறதுக்கு காரணம் எழுதிட்டீங்கன்னா, ஓ இதெல்லாம் பண்ணா அப்ப என்ன செய்யலாம், நம்மளால முடிக்க முடியுங்கிற ஒரு காரணமும் உங்களுக்கும் தோண ஆரம்பிக்கும். அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு விஷயத்த பண்ணவே முடியாதுங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு செஞ்சு பார்க்கலாம். இன்னைக்கே செய்ய முடியலனாலும் டேக் யூர் டைம், சிச்சுவேஷனை அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. எதெல்லாம் என்னை ஸ்டாப் பண்ணுது, யாரெல்லாம் என்னை ஸ்டாப் பண்றா, எந்தெந்த விஷயம்லாம் என்னை ஸ்டாப் பண்ணுது, நீங்க அந்த ஸ்டாப் பண்றதெல்லாம் எழுதிட்டு இதெல்லாம் எப்படி நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணாம இதெல்லாம் எப்படி இன்னும் பாசிட்டிவா நான் ஹேண்டில் பண்ணி முடியுங்கிறதுக்கு வருவேன்னு உட்காந்து யோசிச்சு எழுதுங்க. கண்டிப்பா என்ன பண்ண முடியும், உங்களால முடியும். ஏன்னா டோர்காம் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க கேட்கிற கொஸ்டின் ஒன்னொன்னுக்கும் ஆன்சர் எங்க இருக்கு, உங்களுக்குள்ளதான் இருக்கு. அப்ப நீங்க உங்களுக்குள்ள கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க வளர ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சோ அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? சோ நீங்க அப்படி அந்த ட்ரை பண்றப்பே உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த தைரியமும் வந்துடும், உங்களுக்குள்ளேயே அந்த டேரிங்னஸும் வந்துடும். உங்களால ஈஸியா தைரியமா ஒருத்தங்கள்ட்ட போய் பெர்மிஷனும் கேட்க முடியும். ஸோ அப்படியே ஒன்னொன்னா ஃபாலோ பண்ணி உங்களுக்குள்ள சக்சஸ் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து கரேஜ் அண்ட் டேரிங். ஸோ இந்த 2 விஷயத்த எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம், இன்னும் என்னென்னலாம் பண்ணா நமக்கு இந்த டேரிங்கும் கரேஜும் வரப்போகுதுங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக் இந்த ஃப்ரைடே பார்க்க போறது வந்து கோஆப்ரேஷன்
ஆக்சுவலாக கோஆப்ரேஷனுமே வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக நினைக்கிறோம். ஆனால் இங்கே டோர்க்கம் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. நீங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா உங்களுக்கு கோஆப்ரேஷன் ரொம்ப தேவை. எல்லார் கூடயும் இல்லை, அட்லீஸ்ட் சில பேர் கூடயாவது ஒன்றோட ஒன்றிணைஞ்சு நம்ம செயல்படுத்தினா தான் அதை வந்து பண்ண முடியும். சரிங்களா? கோஆப்ரேஷன், 4th ஃபேக்டர் சர்வீஸ், 5th ஃபேக்டர் கான்சென்ட்ரேஷன், 6th ஃபேக்டர் மெடிடேஷன். ஓகே, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க டோர்க்கம் வந்து மெடிடேஷனா நீங்க உட்காந்து ஓம் சாண்ட் பண்ணி கண்ணை மூடி இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கணும், அவ்வளோ நேரம் உட்காந்து, ரொம்ப சிம்பிள் மெடிடேஷனா இருக்கும். நம்ம யாருனாலும் பண்ணலாம். நார்மல் பர்சன், ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி எதுவுமே தெரியாத பர்சனும் இந்த மெடிடேஷனை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம எப்போ பார்ப்போம்? ஃப்ரைடே ஈவினிங் 6:30க்கு பார்ப்போம். ஓகேயா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நம்ம சொல்லலாம். இல்லாட்டி செஷன் முடிச்சுட்டு ஃப்ரைடே மீட் பண்ணலாம். குட் ஈவினிங். சொல்லுங்க கவிதா.